யட்டினூர் எனப்படுகின்ற ஒரு இடத்துல சில நாட்களுக்கு முன்பதாக அங்க இருக்கின்ற பிரதேச சபையோட ஒப்போசிஷன் லீடர் பாடி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வைஃப் அதே நேரம் அந்த அவரோட பிள்ளைகளுடைய உடல் கிடைக்கிறது. இந்த உடல் கிடைத்த பின்பு நிறைய பேர் நிறைய விதமாக சந்தேகப்பட்டார்கள். இது அரசாங்கத்தினுடைய, அப்படி இல்லை என்றால் ஒரு பொலிட்டிக்கல் எதிரியினுடைய சதியாக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் அவருடன் யாராவது பகையாளிகளாக இருந்து அவரை கொலை செய்திருக்கலாம். அவ்வாறு வெவ்வேறுபட்ட வியூஸ்ல மக்கள் பேச தொடங்கினாங்க. அதே டைம்ல இந்த அரசியல்வாதியினுடைய இறப்பு, மர்மமான முறையிலான இறப்பு நாட்டிலே ஒரு பதற்றத்தை கூட ஏற்படுத்தியது. உண்மையிலே இந்த அரசியல்வாதிக்கு என்ன நடந்தது? இந்த அரசியல்வாதி கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? ஏன் இவ்வாறு நடந்தது என்பதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் இவ்வாறான சிச்சுவேஷன்களில் இருந்து எவ்வாறு ஓவர் கம் பண்ணலாம் என்கின்ற ஒரு படிப்பினையும் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யட்டினூர் பிரதேச சபையினுடைய ஒப்போசிஷன் லீடர் அண்ட் அவருடைய ஃபேமிலியினுடைய மரணம் எவ்வாறு நடந்ததுன்னு சொன்னால், உண்மையிலே இது ஒரு கொலை மற்றும் தற்கொலை. அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரதேச சபையின் இந்த ஒப்போசிஷன் லீடர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை தூக்க மாத்திரைகள் கொடுத்து கொலை செய்திருக்கிறார். அதே டைம்ல இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். முதலாவதாக இவருக்கு 2 பிள்ளைகள் காணப்படுகின்றது. முதலாவது பிள்ளை 17 வயதுடைய பிள்ளை, அடுத்த பிள்ளை ஒரு சிறிய பிள்ளை, அதை விடவும் வயது குறைந்த பிள்ளை. அந்த சிறிய பிள்ளை ஸ்கூல் ட்ரிப் மட்டும் போயிருக்கிறார். போய் இரவு வேலையில தான் வந்திருக்கிறார். அதற்கு பின்னர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அடுத்த நாளை அந்த பிள்ளை ஸ்கூல் போயிருக்கிறது. அந்த டைம்ல என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைக்கு, அந்த 17 வயதுடைய பிள்ளைக்கு ஒரு தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துக்கிறாரு. அந்த தூக்க மாத்திரையில நல்லா டீப் ஸ்லீப்பாக இருக்கின்ற டைம்ல அவர்களை கொலை செய்து விட்டு இருந்திருக்கிறாரு. அதே பின்பாடு அந்த பிள்ளை, ஸ்கூல் போன பிள்ளை வீட்டுக்கு வருகிறது. வீட்டுக்கு வந்த பின்னர் கூட அந்த பிள்ளைக்கும் கூட தூக்க மாத்திரை கொடுத்திருக்கின்றார். அந்த பிள்ளை தூங்கவில்லை, அது லேட் ஆகிறது தூங்குறதுக்கு. ஸோ அந்த கெப்ல என்ன செய்திருக்கிறார்னா, இவர் தூக்கு மாட்டிட்டு, அதாவது தன்னைத்தானே கொலை செய்து கொண்டிருக்கின்றார், தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறது. அந்த சிறிய பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல முதலாவதாக ரிவீல் ஆகிய விடயம் என்னவென்று சொன்னால் நண்பர்களே, ஆல்ரெடி இவர் ஒரு பெரிய கடனிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட 5 மில்லியன் அளவுக்கான ஒரு கடனிலே ஒரு பெரிய வர்த்தகருக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த கடன் எப்படிப்பட்டது என்றால் வட்டி கட்ட வேண்டிய ஒரு கடனாக இருக்கின்றது. அதனால பல காலங்களாக இருந்த இந்த கடனை அந்த வர்த்தகர் திரும்பி கேட்டுட்டே இருக்கின்றார். அதனால இவர் தொடர்ந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறார். அந்த டைம்ல இவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய ஒரு காரை வித்து, அவருடைய இருந்த ஒரு காரை வித்து அவர் அந்த பணத்துக்கான ஒரு சிறிய தொகை 1.5 மில்லியன் அளவான ஒரு தொகையை கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட ஒரு பெரிய அமௌண்ட் இன்னும் கொடுக்க வேண்டி இருக்கின்றதுனால இவரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க முடியல. ஸோ இந்த ஒரு தேவையில்லாத அனாவசியமான ஒரு முடிவை எடுத்து ஒரு 2 பேருடைய உயிரை கொலை செய்துவிட்டு தன்னையும் கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு தைரியம், இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இந்த கடனை கொடுப்பதற்கான வழிகளை தேடி இருக்கலாம். ஸோ நண்பர்களே, உண்மையிலே இந்த சிச்சுவேஷனை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலி நாங்கள் நிறைய பாடங்களை படிக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரலாம். கடன் எடுத்திருக்கலாம், கடன் கொடுத்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் லைஃப்ல நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளின் போது நாங்கள் எங்களை ஹார்ம் செய்து, அதாவது எங்களை கொலை செய்து கொள்கின்ற நிலைமைக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனமான வேறு ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று துணிச்சலாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், உண்மையிலே இவர் தன்னை கொலை செய்கின்ற நேரத்திலே அவருக்கு எவ்வளவு வலி வேதனை இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு அதை விடவும் இப்போ ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். அதனை வைத்து அவருக்கு நிறைய முறைகளில் சம்பாதித்து இருக்கலாம். அதே டைம்ல அவர் இந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி பிளேன் ஒன்றை அழகாக போட்டிருக்கலாம், அந்த வர்த்தகருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கலாம். இந்த உலகத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அப்படி என்று எந்த பிரச்சனையுமே இல்லை. மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றது, மேடு பள்ளங்கள் வருகின்றது. சில வேளை ஒரு நேரம் பணக்காரனாக இருக்கலாம், அடுத்த நேரம் ஏழையாக இருக்கலாம். ஒரு நேரம் அவன் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம், இன்னும் ஒரு நேரம் அவன் நோயாளியாக இருக்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு வேளை எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகலாம்,
எக்ஸாமில் ஃபெயில் ஆகலாம். அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டுமே ஒழிய இந்த பிரச்சனையை கண்டு எங்களை நாங்கள் அழித்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் சாப்டர் க்ளோஸ்ட். அதனால இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகின்றது ஒரு சிறிய காலம். அந்த காலத்திலே பிரச்சனைகள் வருகின்றப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும். அதே நேரத்தில் சரியான தீர்வுகளை எடுக்க வேண்டும். கடன், வட்டி எனப்படுவது மிகவும் பயங்கரமான விடயம். எங்களால் கடனை நாங்கள் கட்ட முடியாவிட்டால் வட்டி நிறைய குட்டி போட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துவிடும். அதனால வட்டியுடன் கடனை எடுப்பதை நாங்கள் ஏழுமானவர் தவிர்க்கணும். முஸ்லீம் என்று சொன்னால் வட்டியுடன் கடனை எடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் டோட்டலி பேன் பண்ணியிருக்கின்றது. இதனால் வட்டி என்பது ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ நண்பர்களே, இவ்வாறான பிரச்சனைகளில் நீங்கள் எவ்வாறு முகம் கொடுக்கணும், எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை கரெக்டாக கீழே கமெண்ட்ல இடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.